ஹேர் போடக்கூடாது, நீ நெயில் பாலிஷ் போடக்கூடாது, லிப்ஸ்டிக் போடக்கூடாது, மேக்கப் அடிக்கக்கூடாது, நீ நகை போடக்கூடாதுன்னு பேதுரு இங்க சொல்ல வரல. பூர்வத்துல இருக்கிற ஸ்திரீகள் என்ன பண்ணியிருந்தாங்க, நகை அணிஞ்சிருந்தாங்க. ஆனா அவங்க நகை அணிஞ்சிருந்ததை அவங்க பெருசா பார்க்கல. எதை அவங்க பெருசா பார்த்தாங்க தெரியுமா? சாந்தமும் அமைதலுள்ள ஆவியை தான் அவங்க பெருசா பார்த்தாங்க. நீங்க நகை அணியறதுனால நீங்க பரிசுத்த குலைச்சலுக்குள்ள போயிட மாட்டீங்க. நீங்க நகை அணியணும் தான் ஆண்டவர் நகையை படைச்சிருக்காரு, தங்கத்தையே படைச்சிருக்காரு. பெண்கள் என்ன பண்ணக்கூடாது, சபையில உபதேசம் பண்ணக்கூடாது, சபையில டீச் பண்ணக்கூடாது, பெண்கள் பாஸ்டரா இருக்கக்கூடாது அப்படின்னு டீச் பண்ணிட்டு பெண்களை ஊழியமே செய்ய விடுறது இல்ல. ஆனா பைபிள் பெண்கள் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு டீச் பண்றதுக்காக பைபிள்ல ஆண்டவர் இத்தனை வசனங்களை எழுதியிருக்காரு. பிதாவாகிய தேவன் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல அப்படின்னு பிதாவாகிய தேவன் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தாரு. அங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ பழுகி பெருகுன்னு சொன்னாரு. நீ பழுகி பெருகும் போது வேதனையோட நீ பழுகி பெருகுவாயின்னு சொல்லல. ஆனா இங்க அவர்கள் பாவம் பண்ணோடனே அந்த பாவத்தின் விளைவான சாபம் அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா வேதனையை அவங்க வாழ்க்கையில கொடுத்துருச்சு. வியாதிகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய வலிகளை ஏற்றுக்கொண்டார்னா என்ன அர்த்தம்னா, இயேசு பெண்களுக்கு உண்டாகுகிற பிரசவ வலியை கூட இயேசு சிலுவையில ஏற்றுக்கொண்டார். இயேசு சிலுவையில வலியை ஏற்றுக்கொண்டார் என்றால் இன்னைக்கு நீங்க பிள்ளை பெற்றுக்கொள்ளும் போது வலி இல்லாத ஒரு சுகப்பிரசவத்தை பெற்றுக்கொள்ளணும் தான் ஆண்டவருடைய விருப்பமா இருக்கு. அதற்காக தான் இயேசு அவ்வளவு வலியை அனுபவித்து சிலுவையில மரித்தாருங்க. இந்த சத்தியம் தெரியாதனால தான் ரட்சிக்கப்பட்டவர்களும் வலியோடு வேதனையோடு பிள்ளை பெற்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நம்ம ஆதி ஆகமத்துல இருந்து நம்ம பைபிள் ஸ்டடி பார்த்துக்கிட்டு இருக்கோம், பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கும் நம்ம ஆதி ஆகமத்திலேருந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு நிறைய காரியங்கள்லேருந்து நீங்கள் விடுதலையாக போறீங்க, நிறைய மூட நம்பிக்கைகள்லேருந்து விடுதலையாக போறீங்க, ஒரு விடுதலையான வாழ்க்கையை நீங்கள் வாழ போறீங்க. இந்த செய்திக்கு அடுத்து ஆதி ஆகமம் 2வது அதிகாரம் 18. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். இங்க பாருங்க, ஆதி ஆகமம் 2:18 என்ன போட்டிருக்கு? மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். இங்க பிதாவாகிய தேவன் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல அப்படின்னு பிதாவாகிய தேவன் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தாரு. ஆதாம் தனிமையா இருக்க கூடாதுன்னு திட்டம் பண்ணதே பிதாவாகிய தேவன். ஆதாமுக்கு ஒரு மனைவியை கொடுக்கணும்னு திட்டம் பண்ணது பிதாவாகிய தேவன். இங்க சில பேசிக் பிரின்சிபல்ஸ் இருக்கு. ஆதாமுக்கு ஆண்டவர் மனைவியை கொடுப்பதற்கு முன்பாகவே ஆண்டவர் ஆதாமுக்கு எதை கொடுத்துட்டாரு? வேலையை கொடுத்துட்டாரு. அதுக்கு முந்தின வசனம் தான் பாருங்க, 15ஆம் வசனம். தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திற்கு அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். முதலாவது ஒரு மனுஷனுக்கு அவனுடைய வாழ்க்கையில ஒரு துணைவி வரப்போறாங்க அப்படின்னா அந்த வாழ்க்கையில துணைவி வருவதற்கு முன்பாகவே அவனுக்கு ஒரு வேலை இருக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டமா இருக்கு. ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஒரு பிசினஸோ ஒரு வேலையை இருக்க வேண்டும் வருமானத்திற்கு, பின்பாக அவனுக்கு ஒரு துணை இருக்க வேண்டும் தான் ஆண்டவர் திட்டம் பண்ணிட்டு இருக்கிறார். ஆனா இதை நான் இப்போ மேஜரா பார்க்க போறது இல்லை. ஒரு சில பேர் நல்ல ஒரு பிசினஸோ வேலையோ வச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அதுக்குள்ள என்ன பண்ணிடுவாங்க, நான் லவ் பண்ண போறேன் அப்படின்ட்டு படிக்கிற வயசுல லவ் பண்ணிட்டு படிப்பை கெடுத்துக்குவாங்க. ஆனா ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் எப்போ லவ் மேரேஜ் அதெல்லாம் செட் பண்ணி கொடுத்தான்னா அவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, அந்த பொறுப்பான வேலையை அவன் செய்யட்டும், அதுக்கு பின்பாக அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை கொடுப்போம் அப்படின்னு தான் ஆதாம ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தாரு, அவனுடைய லைஃப் ஸ்டைல் அப்படி டிசைன் பண்ணியிருந்தாரு. உங்களுடைய லைஃப் ஸ்டைலையும் அப்படிதான் இருக்கணும்னு ஆண்டவர் விருப்பப்படுறாரு. உங்களுக்கான ஏற்ற துணை ஆண்டவர் கொடுக்கறதுக்கு முன்பாக உங்களுக்கான ஒரு பொறுப்பு ஆண்டவர் கொடுப்பாரு, உங்களுக்கான வேலையை ஆண்டவர் கொடுப்பாரு, உங்களுடைய வாழ்க்கைக்கான தொழில ஊழியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு, அதற்கான விஷனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு, அதை உங்களை செய்ய வைப்பாரு. அதற்கு பின்பாக தான் ஏற்ற துணை உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருவாரு. ஆனா நாம இன்னைக்கு அதை பத்தி நம்ம டீப்பா பார்க்க போறது இல்லை. நாம எதை இன்னைக்கு டீப்பா பார்க்க போறோம்னா, இங்க 18ஆவது வசனத்துல பாருங்க, பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன். இந்த வசனத்தை எல்லாரும் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன். இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குன்னா, ஐ வில் மேக் ஹிம் அ ஹெல்பர் கம்பேரபிள் டு ஹிம். இங்க இதை ஹீப்ரு வார்த்தை என்னன்னு வருதுன்னா, எசேர் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. எசேர் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா துணை, ஹெல்பர் அப்படின்னு அர்த்தம். சொல்லுங்க, எசேர்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? துணை அப்படின்னு அர்த்தம். ஏல் எசேர் அப்படின்னு ஆண்டவருக்கு ஒரு பேரே இருக்கு. என்ன அர்த்தம்னா, எல்ஷடாய் தேவனே நமக்கு துணையா இருக்கிறவர் அப்படின்ற அர்த்தம். ஆனா இன்னைக்கு சமுதாயம் என்ன பண்ணிச்சுன்னா, பெண்கள்னாலே ஆதாமுக்கு எப்படி இருக்க வேண்டியவள், அடிமையா இருக்க வேண்டியவள், ஆதாமுக்கு ஏவாள் கீழானவள், அதனால ஆண்கள் தான் உயர்ந்தவர்கள், பெண்கள் உயர்ந்தவர்கள் அல்ல. அதனால பெண்களுடைய அடிமைத்தனத்தை என்ன பண்றாங்க,
பெருசா பண்ணிட்டு இருக்காங்க. பெண்களை அடிமைப்படுத்தி நான் எடுக்கிற முடிவுகள் எல்லாத்துக்கும் நீ ஆமா போடணும், நீயா சொந்தமா எந்த முடிவு எடுத்துடக்கூடாது அப்படின்னு நிறைய காரியங்களை பெண்கள் மேல திணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் அப்படி உண்டாக்குனாரா ஆதாம் ஏவாளை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் ஆதாம் ஏவாளை அப்படி உண்டாக்கல. எப்படி உண்டாக்கி இருந்தார்னா, அவருடைய சாயல் அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கி இருந்தார். அவருடைய சாயல் அவருடைய ரூபம்னா ஆண்டவர் ஆளுகை செய்கிறவர், அதே போல ஆதாமும் ஏவாளும் ஆளுகை செய்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆதாமும் ஏவாளும் யார் ஆளுகை செய்யவர்களா இருக்க வேண்டும்? ஆதாம் ஏவாள் ஆளுகை செய்யணும், ஏவாள் ஆதாம் ஆளுகை செய்யணும் அப்படின்னு உண்டாக்கல. ஆதாமும் ஏவாளும் இணைந்து இந்த முழு பூமியை ஆளுகை செய்ய வேண்டும். இந்த பூமியில் இருக்கிற மிருகங்களை ஆளுகை செய்ய வேண்டும், இயற்கையை ஆளுகை செய்ய வேண்டும், எல்லா சூழ்நிலைகளை ஆளுகை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் ஆதாம் ஏவாளை தன்னுடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின்படி உண்டாக்குனார். ஆதாம ஆண்டவர் எப்படி உண்டாக்குனாரு? பூமியின் மண்ணினாலே எடுத்து அவனுடைய சரீரத்தை உண்டாக்கினார். ஆனா தன்னுடைய ஜீவனை அவருக்குள்ளே ஊதி ஆதாமை உண்டாக்கினார். நாம் தேவனுடைய ஜீவனாக இருக்கிறோம். நாம் தேவனுடைய ஆவியிலிருந்து உண்டாக்கப்பட்ட ஆவிக்குரிய மனிதர்களா இருக்கிறோம். அதே போலதான் ஏவாளையும் ஆண்டவர் உண்டாக்குனார். ஏவாளை எங்கிருந்து உண்டாக்குனாரு அப்படின்னு வாசிப்போம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், ஆனா இது போக போக டீப்பா போகும், அதனால கவனமா கேளுங்க. ஏவாளை ஆண்டவர் எப்படி உண்டாக்குனாரு? 21. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றார். இங்கதான் நம்ம ஒரு முக்கியமான சத்தியத்தை அறிந்து கொள்ள போகிறோம். ஆதாம் ஏவாள் சரிசமமானவர்கள் அப்படின்றத தேவன் உண்டாக்குகிற ப்ராசஸ்லேயே சொல்லி காண்பிக்கணும், வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிதான் ஆதாமுடைய தலையில் இருக்கிற எலும்புலேருந்து என்ன பண்ணலை? ஏவாளை உருவாக்கல. ஆதாமுடைய நெஞ்சில் இருக்கிற எலும்புலேருந்து ஏவாளை உருவாக்கல. ஆதாமுடைய காலில் இருக்கிற எலும்புலேருந்து ஏவாளை உண்டாக்கல. அப்படிலாம் உண்டாக்கி இருந்தாருன்னா என்ன இருக்கும்? ஆதாமுக்கு ஹையரா இல்லை ஆதாமுக்கு கீழவலா இருக்கும். ஆனா ஆதாமுடைய விலா எலும்புலேருந்து என்ன பண்ணார்? ஏவாளை உண்டாக்குனார். ஏன் விலா எலும்புலேருந்து உண்டாக்குனார்னா, விலா என்ன பண்ணுதுன்னா நம்மளை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒன்றா இருக்கிறது. ஏவாள் ஒரு ஹெல்ப்பரா இருக்கிறாள் அப்படின்றத வெளிப்படுத்துது. ஆதாம் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு ஆண்டவர் சொன்னார். ஏன் நல்லதல்ல? ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஏற்ற துணை, ஒரு பெஸ்ட் ஹெல்ப்பர் இல்லாமல் ஒரு மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. அப்படிதான் ஆண்டவர் உண்டாக்கி இருக்காரு. நீங்க ஒரு சில பேர் திருமணமே செய்யக்கூடாது, திருமண வாழ்க்கை கஷ்டமா இருக்கு, வேணான்னு முடிவு எடுத்திருந்தீங்கன்னா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நீ தனிமையா இருப்பது நல்லதல்ல, உனக்கான ஏற்ற துணை நான் உனக்கு கொண்டு வருவேன். நீ திருமணம் செய்யக்கூடாது, திருமணம் செய்யாமே வாழ்ந்துடலாம், சிங்கிளாவே இருந்துடலாம், மேரேஜ் லைஃபுக்கு பதிலாக சிங்கிள் லைஃபே பெஸ்ட். ஏன்னா எத்தனையோ திருமணங்கள் டைவோர்ஸ்ல முடியுது, எத்தனையோ திருமணங்கள் பிரிவினையில முடியுது, எத்தனையோ திருமணங்கள் ஒன்னா வாழ்றாங்க ஆனா சந்தோஷம் இல்லாம இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு திருமணம் வேணாம் நீங்க முடிவு பண்ணிருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உனக்கு சந்தோஷமான திருமண வாழ்க்கை நான் உனக்கு வாக்குறுதியாக கொடுக்கிறேன். நீ என்னுடைய கற்பனைகளுக்கு, நீ என் கட்டளையில் கீழ்ப்படிந்து நட, என்னுடைய கிருபையை சார்ந்து கொள், உன்னுடைய திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனைக்குள்ள திருமணம் செய்யாம இருக்கிறது நல்லது அப்படின்னு தோணுது தெரியுங்களா? இது ஆண்டவர் கிட்ட இருந்து வர்ற சிந்தனை கிடையாது, ஆண்டவர் கொடுக்கிற தாட் கிடையாது, ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை கிடையாது. இது முழுக்க முழுக்க பிசாசின் இடத்துல இருந்து வருகிற வார்த்தை. பைபிள்ல இப்படி சொல்லப்பட்டிருக்கு, திருமணம் செய்யாதிருங்கள் அப்படின்னு உங்களுக்கு உபதேசிச்சாங்கன்னா அது பிசாசின் உபதேசம்னு சொல்லப்பட்டிருக்கு. எங்க சொல்லப்பட்டிருக்கு வாசிப்போம். 1 தீமோத்தேயு 4:1 போடுங்க. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினால் சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். சிலர் விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். எதனால விலகி போவார்கள்னா, எதனுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படுகிறதுனால விலகி போறாங்களா? இங்க பாருங்க, மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ இந்த பிசாசின் உபதேசங்களும் வஞ்சிக்கிற ஆவிகளும் மனசாட்சியின் சூடுண்ட பொய்யரின் மூலமா இந்த சபைக்குள்ள மக்களுக்குள்ள திணிக்கப்படுது. அப்போ இந்த பிசாசின் உபதேசங்கள் என்ன அப்படின்னு நீங்க வாசிச்சீங்கன்னா 2வது வசனம் போட்டிருக்கு, விவாகம் பண்ணாதிருக்கவும். சிலர் சர்ச்சுக்குள்ள டீச் பண்ணிடுவாங்க, நீ ஆண்டவருக்கு பிரியமா வாழணும்னா நீ என்ன பண்ணிருக்க கூடாது? கல்யாணமே பண்ணிருக்க கூடாது, நீ சிங்கிளா இருக்கணும். நீ மொரட்டு சிங்கிளா இருந்தா ஆண்டவருக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆண்டவர் உன்னை மொரட்டுத்தனமா நேசிப்பாரு. நீ மேரேஜ் பண்ணிட்டேன்னா ஆண்டவர் உன்னை கொஞ்சம் தான் நேசிப்பாரு. நீ மேரேஜ் பண்ணிட்டேன்னா பரலோகத்துல ஒரு முக்கியமான இடம் இருக்கு,
அந்த இடத்துக்குள்ள உன்னை அலோவ் பண்ண மாட்டாங்க, பரலோகத்துல லீஸ்டான இடத்துல தான் நீ இருப்ப, அதனால நீ மேரேஜ் பண்ணாம கர்த்தருக்காக வாழு அப்படின்னு சொல்லி நிறைய டினாமினேஷன்ஸ் என்ன பண்ணிச்சுன்னா நிறைய பாஸ்டர்ஸை மேரேஜ் பண்ணாம வைக்குது. அவங்களோட பெண்கள் ஊழியத்துக்கு வருகிற பெண்களையும் மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு டீச் பண்ணிடுது. அவங்களும் தன்னுடைய வாழ்க்கையில என்ன நினைச்சு அதை பண்றாங்க தெரியுமா? நான் கல்யாணம் பண்ணாதனால ஆண்டவர் என்னை ரொம்ப நேசிக்க போறாரு, அதனால நான் கல்யாணம் பண்ணாம ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறேன், கல்யாணம் பண்ணாம இருப்பதுதான் பரிசுத்தமான வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பைபிள் திட்டவட்டமா சொல்லுகிறது மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, நீங்க மேரேஜ் பண்ணாம இருக்கிறது நல்லதல்ல. உங்களுக்கு ஒரு ஏற்ற வயது வந்துருச்சா ஒரு நல்ல வேலைக்கு போங்க, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன நோக்கம் வைத்திருக்கிறார், என்ன திட்டம் வைத்திருக்கிறார் ஆண்டவர்ன்னு கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க, அதை தெரிந்து கொள்ளுங்க. ஊழியம் செய்யணும்னு ஆண்டவர் உங்களுக்கு அழைப்பு வச்சிருந்தாருன்னா ஊழியத்தை செய்யுங்க, தொழில் செய்யணும்னு ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருந்தாருன்னா தொழில் செய்யுங்க. ஆண்டவர் அந்த பாதையில உங்களை வெற்றியுள்ள வாழ்க்கையை நடத்துவார். அப்படியே அந்த பாதையில உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்ற துணையை கொடுப்பார். நல்லபடியா நீங்க திருமணம் செய்து பிள்ளை குட்டிகளை பெற்று சொத்துக்களை வாங்கி இந்த பூமியில் செல்வந்தர்களாயும் ஆரோக்கியவான்களா இருக்கணும் தான் ஆண்டவருடைய சித்தமா இருக்கு. நீங்க தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா பிசாசு தான் சொல்லுது நீ விவாகமும் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது, நீ தனியா இருக்கிறது நல்லதுன்னு பிசாசு உங்களுக்கு டீச் பண்ணும். அடுத்து பாருங்க, விசுவாசிகளும் 3 சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்க வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். அடுத்து பொய், அந்த பொய்யர்கள் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்ட மனசாட்சியின் சூடுண்ட பொய்யர்கள் அடுத்த ஒரு காரியத்தை சொல்றாங்களாம். என்னன்னா தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்க வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். என்ன சொல்லுவாங்கன்னா, நீ சில உணவு வகைகளை சாப்பிட்டனா ஆண்டவருக்கு பிரியம், நீ சில உணவு வகையில சாப்பிட்டனா ஆண்டவருக்கு நீ அருவருப்பானவனா மாறிடுவ அப்படின்ட்டு உணவை வச்சு அரசியல் பண்ணுவாங்க. இந்தியாவில் எப்படி இருக்கு? இந்தியாவில் ஒரு சில மத பிரிவினர்கள் மற்றும் ஒரு சில ஜாதி பிரிவினர்கள் என்ன பண்றாங்க, நீ மாட்டுக்கறி சாப்பிட்டா கடவுள் உன்னை ஏத்துக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. சில ஜாதி பிரிவினர்கள் என்ன பண்றாங்க, பன்னிக்கறி சாப்பிட்றாங்க. அவங்க பன்னிக்கறி சாப்பிட்றதுனால அவங்க தாழ்ந்தவர்கள், பன்னிக்கறி சாப்பிடாதவர்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஆனா பைபிள் திட்டவட்டமா சொல்லுது தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்க வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது. 4ஆம் வசனம் பாருங்க, தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல, அது தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். எந்த உணவா இருந்தாலும் சரிங்க, நீங்க தேவனுடைய வசனத்தையும் ஜபத்தையும் அந்த உணவு மேல நீங்க கட்டளையிட்டு சாப்பிட்டீங்கன்னா அது பரிசுத்தமான உணவு தான். தேவன் படைத்ததெல்லாம் பரிசுத்தமா இருக்கிறது, அது நீங்க சாப்பிட்டு அனுபவிக்கணும் தான் ஆண்டவர் அதை படைச்சிருக்காரு. சில உணவு வகைகளை சாப்பிட்றதுனால உங்க ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது, அதனால நீங்க தவிர்க்கலாமே தவிர்த்து இந்த உணவை சாப்பிட்டாதான் ஆண்டவர் என்னை நேசிப்பாரு, இந்த உணவை சாப்பிட்டதுனால ஆண்டவர் என்னை வெறுத்து வச்சிருவாரு, இந்த உணவு சாப்பிட்றது பாவம், இந்த உணவு சாப்பிட்றது பரிசுத்தம் அப்படின்னு ஆண்டவர் எதையும் உங்களுக்காக பிரித்து வைக்கல. தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் ஆதியாமத்துல படைக்கும் போது என்ன சொன்னார் தெரியுமா? ஆதியாமம் 1க்கு வாங்க, 1ல் அதை நீங்க போட வேணாம், நான் வாசிக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சதுக்கு அப்புறம் நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார் தான் வாசிப்பீங்க. மிருகங்களை படைக்கும் போது நல்லது என்று கண்டார் தான் வாசிப்பீங்க. செடி கொடிகளை படைக்கும் போது ஆண்டவர் நல்லது என்று கண்டார். பூண்டுகளை மூலிகைகளை படைக்கும் போது ஆண்டவர் நல்லது என்று கண்டார். புறாக்களை படைக்கும் போது, நாயை படைக்கும் போது, ஆட்டுக்குட்டியை படைக்கும் போது, சிங்கத்தை படைக்கும் போது, தேலை படைக்கும் போது, பாம்பை படைக்கும் போது எல்லாத்தையும் நல்லது என்று தான் கண்டார். எதையும் ஆண்டவர் தீமைக்காக படைக்கல. ஆனா மனிதர்களாகிய நாம தான் அதை என்ன பண்ணிட்டோம்னா தீமையா மாத்திட்டோம். இன்னைக்கு ஒரு பாம்பு மனிதனை கொத்துது, மனுஷனுக்கு எதிரியா இருக்கு. ஒரு தேல் மனிதனை கொட்டுது. ஒரு சிங்கம் மனுஷன் சாப்பிடுதுன்னா அது ஆதாம் செய்த பாவத்தின் விளைவுனாலதான் அதெல்லாம் என்ன வந்துருச்சு, தீமையான ஒரு விலங்கினமா மாறிடுச்சு. ஆனா ஏசாயா தீர்க்க தரிசனத்துல ஆண்டவர் திட்டவட்டமா சொல்லுகிறாரு, புதிய வானம் புதிய பூமியில ஆடும் சிங்கமும் ஒன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை எடுத்து வைங்க. ஆடு சிங்கமும் ஒன்னா இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு விலங்குகளாதான் ஆண்டவர் விலங்குகளே படைச்சு வச்சிருந்தாரு. எல்லாத்தையும் நல்லதா தான் படைச்சு வச்சிருந்தாரு. நீங்க எந்த உணவு வகையில் சாப்பிட்டாலும் அது உங்களுக்கு நல்லதா தான் இருக்கும், அது உங்களுக்கு தீங்கு விளைவிக்காது. அப்போ சில பேர் சொல்லுவாங்க, அப்போ ஆண்டவர் கஞ்சா செடியெல்லாம் படைச்சிருந்தாரு, அது நல்லதுக்காக தான் படைச்சிருக்காரு போல, அப்போ அதை எடுத்து சாப்பிட்டுக்கலாமா? இல்லைங்க, ஒரு சில செடிகளை ஆண்டவர் உணவுக்காக படைக்கல, அதை மருத்துவ உபயோகங்களுக்காக ஆண்டவர் படைச்சிருக்காரு.
இன்னைக்கு ஒரு சிலர் வந்து அடிபட்டு ஆஸ்பத்திரியில இருக்காங்க, அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குன்னா அவங்களுக்கு என்ன பண்ண வேண்டியது இருக்கு? அனஸ்தீசியா கொடுக்க வேண்டியது இருக்கு. முதல்ல வந்து குளோரோஃபார்மை கண்டுபிடிச்ச ஒரு விஞ்ஞானி குளோரோஃபார்மை எப்படி கண்டுபிடிச்சார்னு சொல்றாங்கன்னா, அவர் இந்த ஆதி ஆமத்தை எடுத்து வாசிச்சாராம். ஆதி ஆமத்துல ஆதாமுக்கு ஆண்டவர் வந்து அயர்ந்த நித்திரை உண்டு பண்ணி அவனுடைய விலா எலும்பை வெளியெடுத்து அதனால ஏவாளை உண்டு பண்ணாரு. அப்போ அயர்ந்த நித்திரை உண்டாயிடுச்சுன்னா மனுஷனுக்கு வழி தெரியாது அப்படின்ற இந்த வசனத்தை அவர் இன்ஸ்பிரேஷனா கொண்டுதான் குளோரோஃபார்மே ஃபர்ஸ்ட் அவர் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க அந்த விஞ்ஞானியை பத்தி பேசும்போது. அப்போ இந்த செடி கொடிகள் வந்து இன்னைக்கு சில செடி கொடிகளை வந்து என்ன பண்றாங்க, போதைப் பொருட்களா பயன்படுத்துறாங்க. ஆனா அது போதைப் பொருளா பயன்படுத்துவதற்காக ஆண்டவர் உண்டாக்கல, அதை மருத்துவ பொருட்களாய் பயன்படுத்துவதற்காக தான் ஆண்டவர் அதை உண்டாக்கி இருந்தாரு. என்னன்னா ஆண்டவர் வந்து ஏவாளை எப்படி படைச்சிருந்தாருன்னா, ஏற்ற துணையாய் படைத்திருந்தால் மனுஷன் எப்படி வந்து ஆண்டவர் எப்படி வந்து மனுஷன் இந்த பூமியை ஆளணும்னு நினைச்சாரோ அதே போலதான் ஏவாளும் இந்த பூமியை ஆளணும்னு நினைச்சாரு. மனுஷன் ஏவாளை ஆளணும். ஏவாள் ஆதாமுடைய கீழே வந்து ஏவாளுக்கு கீழே இந்த பூமி அப்படி ஆண்டவர் உண்டாக்கல. ஆதாம் ஏவாள் அவர்களுக்கு கீழே இந்த பூமி அப்படின்னு தான் படைச்சிருந்தாரு. ஆனா இதெல்லாம் வந்து எப்போ வந்து மாறுச்சு? எப்போ மாறுச்சுன்னா ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த உடனே இந்த சூழ்நிலை மாறுச்சு. அவங்க அந்த பழத்தை புசிக்கிறாங்க, பிசாசின் பேச்சை கேட்டு புசிச்ச உடனே அவனுடைய வாழ்க்கை முழுவதுமாய் தலைகீழா மாறுச்சு. அந்த தலைகீழாய் மாறின வாழ்க்கைக்கு ஒரு சொல்யூஷனை கொடுத்து திரும்ப வந்து சீர் செய்வதுதான் சுவிசேஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் அது எப்படி தலைகீழா மாறுச்சுன்னு நம்ம வாசிப்போம், அதுக்கப்புறம் அதை எப்படி ஆண்டவர் சரி செய்யறாருன்றத வாசிப்போம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 16. அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடே பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். இப்போ ஆதாம் ஏவாளை ஆண்டவர் படைக்கும் போது என்ன சொன்னாரு தெரியுமா? ஆதாம் ஏவாளை ஆண்டவர் படைச்சோடனே 1:26 படைச்சு முடிச்சோடனே அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு. அந்த வசனத்தை பாருங்க. பின்பு தேவன் நமது சாயலாவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். ஆதாம் ஏவாளை ஆளுவான், ஏவாள் ஆதாமை ஆளுவான் அப்படி சொல்லல. பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் எல்லாத்தையும் இவர்கள் ஆளுவார்கள். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அப்புறம் சொல்றாரு, நீங்கள் பலுகி பெருகி 28 போடுங்க, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இதுதான் தேவனுடைய பர்ஃபெக்ட் வில்லா இருந்துச்சு. ஆதாமும் ஏவாளும் சேர்ந்து இந்த பூமியை ஆளுகை செய்யணும். ஆளுகை செய்கிறது மட்டும் இல்லாமல் அவர்கள் என்ன ஆகுனா பழுகி பெருக வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்க அவர்கள் பாவம் பண்ணதுக்கு பின்பாக அவர்கள் மேல் ஒரு சாபம் வருகிறது. அந்த சாபம் என்ன தெரியுமா? நீ கர்ப்பவதியா இருக்கும் போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன். அங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ பழுகி பெருகுன்னு சொன்னாரு. நீ பழுகி பெருகும் போது வேதனையோட நீ பழுகி பெருகுவாயின்னு சொல்லல. ஆனா இங்க அவர்கள் பாவம் பண்ணோடனே அந்த பாவத்தின் விளைவான சாபம் அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா வேதனையை அவங்க வாழ்க்கையில கொடுத்துருச்சு. கூடவே இங்க ஒரு சாபம் அவர்கள் மேல வந்துச்சு. உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். அதை இங்கிலீஷ்ல வாசிப்போம். Your desire shall be for your husband and he shall rule over you. இந்த வசனத்தை நீங்க வந்து மெசேஜ்ல போடுங்க. You will give birth to your babies in pain. You want to please your husband. புருஷனை நீ வந்து ப்ளீஸ் பண்ண, நீ உன் புருஷன்ட்ட இருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா உன் புருஷன்கிட்ட நீ கெஞ்சி கேட்டாதான் உன் புருஷன் உன்கிட்ட கொடுப்பானே தவிர்த்து நீ நார்மலா உன் புருஷன்ட்ட கேட்டா உனக்கு என்ன பண்ண மாட்டான், உனக்கு கொடுக்கவே மாட்டான். உன்னோட ஆசைகள் விருப்பங்களுக்கு எல்லாத்துக்கும் அவன் வந்து நீ கேட்டோடனே அவனை வந்து என்ன பண்ண மாட்டான், டிஸ்கஸ் பண்ணி உனக்கு அலோவ் பண்ண மாட்டானே தவிர்த்து அவன் உன்னை வந்து என்ன பண்ணான், கண்ட்ரோல் பண்ணி உன்னை கெஞ்சி கேட்க வச்சு உன்னை அழுக வச்சு கொடுமைப்படுத்தி கடைசியாக தான் உனக்கு கொடுப்பான். இப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ள வந்து ஏவாள் தள்ளப்பட்டுட்டா. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல
மனைவிகள் சில ஆசைப்பட்டு சில காரியங்கள் கேட்குறாங்க, நிறைய நேரம் நியாயமான காரியங்கள் கேட்குறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற மாடர்ன் உமன் சில பேர் அநியாயமான காரியங்கள்லாம் காட்டில் வந்து இறங்கணும், இப்படிலாம் அநியாயமாகவும் கேட்குற கேர்ள்ஸும் இருக்காங்க. அவங்கள நான் சொல்லலை, நியாயமாக கேட்குற காரியங்களையும் புருஷர்கள் என்ன பண்ணுறாங்க, தரமாட்டுறாங்க. அவங்கள கெஞ்சி கேட்க வச்சு தான் கொடுக்கணுன்ற மாதிரி ஆயிடுது. இது என்னன்னா சாபத்துக்குள்ளா இருக்கிற வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் இப்படி படைச்சிருந்தாரான்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இப்படி படைக்கல. ஆதாம் கிட்ட ஏவாள் ஒரு விஷயத்த கேட்டா ஆதாம் மனமுகர்ந்து ஏவாளுக்கு கொடுத்துருவான், அப்படிதான் இருந்துச்சு ஆனா இப்போ சாபம் வந்ததுக்கு அப்புறம் ஏவாள் ஆதாம் கிட்ட ஒரு விஷயத்த கேட்டா ஆதாம் 1000 வாட்டி யோசிச்சு அவளை ப்ளீஸ் பண்ண வச்சு ஆதாமுடைய மனதை வந்து ஏவாள் என்ன பண்ணும், ஐஸ் வச்சு பட்டர் போட்டு அதுக்கப்புறம் தான் ஆதாம் கிட்ட இருந்து வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்துருச்சு. இன்னைக்கு நிறைய பேருடைய திருமண வாழ்க்கைகள் அப்படிதான் இருக்கு. இன்னொன்னு குழந்தை பெத்துக்கிற விஷயத்துல என்னது, ஆண்டவர் சொன்னார் நீங்கள் பழுகி பெருகுங்கள்னு சொன்னார். ஆனா இங்க என்ன சாபம் வந்துருச்சு தெரியுமா, நீ வேதனையோட பிள்ளை பெறுவாய். ஏன்னா பிள்ளை பெத்துக்கிறது ஒரு பிளஷரபிளான ஒரு காரியமா தான் ஆண்டவர் வச்சிருந்தாரு. அது ஒரு சுகமான அனுபவம். எப்படி வந்து ஆதாமேவாள் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்னா செய்யற அந்த ஃபர்ஸ்ட் நைட் சம்பவமும் எப்படி சுகமான அனுபவமா இருந்துச்சோ, அதே போல பிரசவமும் ஒரு சுகமான அனுபவமா தான் ஆண்டவர் படைச்சு வச்சிருந்தாரு. ஆனா பாவத்தின் விளைவு தான் அது சுகமான அனுபவமா இருந்தாத வலி நிறைந்த ஒரு அனுபவமா மாறிடுச்சு. பாவத்தின் விளைவு ஒருவேளை அது வந்து வலி நிறைந்த அனுபவமா மாறலாட்டி இன்னைக்கு இருந்த ஜனத்தொகையை விட பல 1000 மடங்கு ஜனத்தொகை பெருகி இருக்கும். உண்மைங்க, வலியான பிரசவத்துக்கே நம்ம இவ்வளோ பெருகி இருக்கோம்னா வலி இல்லாத பிரசவங்கள் எல்லாருக்கும் உண்டாயிருச்சுன்னா நம்ம எவ்வளோ பெருகி இருந்திருப்போம்னு யோசிச்சு பாருங்க. நாம் பெருகுவதுதான் தேவனுடைய திட்டமா இருக்கிறது. ஆனால் பாவத்திலிருந்து கொண்டு நாம் பெருகக்கூடாது என்பதற்காக தான் இந்த சாபமே ஏவாள் மேல வந்துச்சு. ஆனா இன்னைக்கு நற்செய்தி என்னன்னா, இயேசு கிறிஸ்து உங்கள் வலிகளை சுமந்து கொண்டார், உங்களுடைய வியாதிகளை சுமந்து கொண்டார், உங்களுடைய பாவத்தை சுமந்து கொண்டார். ஏசாயா 53 எடுப்போம் பாருங்க, 53:4. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். இதை வந்து ஆம்பிளிஃபைட்ல பாருங்க, surely he has bore our griefs. பாருங்க பிராக்கெட்குள்ள இங்க பாருங்க தமிழ்ல போட்டிருக்கு, மெய்யாவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார்னு இருக்குல்ல. பாடுகள் என்ற வார்த்தைக்கு ஹீப்ரு வார்த்தை கோலி அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்திருக்கு. அந்த கோலி என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா சிக்னஸ், வீக்னஸ் அண்ட் டிஸ்ட்ரெஸ். அதை தான் இங்க பிராக்கெட்ல போட்டிருக்காங்க. நம்முடைய பாடுகளைனா பாடுகள் மட்டும் இல்ல, அந்த பாடுகளுக்குள்ள என்னென்ன வருதுன்னா நம்முடைய வியாதிகள், நம்முடைய பலவீனங்கள், அப்புறம் நம்மளுடைய டிஸ்ட்ரெஸ் அண்ட் கேரிட் அவர் சாரோஸ் அண்ட் பெயின்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட். சொல்லுங்க, இயேசு நம்மளுடைய துக்கங்களையும் பாவத்தினால் வருகிற தண்டனையின் விளைவாகிய வலிகளையும் ஏற்றுக்கொண்டார், வியாதிகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய வலிகளை ஏற்றுக்கொண்டார்னா என்ன அர்த்தம்னா, இயேசு பெண்களுக்கு உண்டாகுகிற பிரசவ வலியை கூட இயேசு சிலுவையில ஏற்றுக்கொண்டார். இயேசு சிலுவையில வலியை ஏற்றுக்கொண்டார் என்றால் இன்னைக்கு நீங்க பிள்ளை பெற்றுக்கொள்ளும் போது வலி இல்லாத ஒரு சுகப்பிரசவத்தை பெற்றுக்கொள்ளணும் தான் ஆண்டவருடைய விருப்பமா இருக்கு. அதற்காக தான் இயேசு அவ்வளவு வலியை அனுபவித்து சிலுவையில மரித்தாருங்க. இன்னைக்கு நீங்க சொல்லலாம், பிரசவம்னா வலிக்குதானே பிரதர் செய்யும், அதுதானே ப்ரோ நேச்சுரல் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளாதீங்க. ஏன்னா இயேசு உங்களுடைய வலியை ஏற்றுக்கொண்டார் என்றால் நீங்க அந்த வலியை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் சுவிசேஷமா இருக்கு. இயேசு உங்களுடைய வியாதியை ஏற்றுக்கொண்டார்னா நீங்க அந்த வியாதியை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. வியாதி வந்தாலும் இயேசு நாமத்தில் இந்த வியாதியை நான் மறுக்கிறேன், இயேசு இந்த வியாதியை சிலுவையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், இயேசு இந்த வலியை சிலுவையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அவருடைய ரத்தத்தினால் நான் கழுவப்பட்ட நீதிமான் பரிசுத்தவானா இருக்கிறேன், வியாதியை இயேசு நாமத்தில் வெளியே போ, நான் உன்னை எதிர்க்கிறேன், நான் அவருடைய தழும்புகளால் சுகமானேன் நீங்க கிளைம் பண்ணணும். மாசமா இருக்கீங்களா, கர்ப்பமா இருக்கீங்களா, இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க குழந்தை பிறக்க போதா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணுங்க, மெய்யாகவே இயேசு கிறிஸ்து என்னுடைய பாடுகளை, என்னுடைய வலிகளை, என்னுடைய வேதனைகளை, வியாதிகளை சிலுவையிலே சுமந்தார், ஆகையால் எனக்கு சுகப்பிரசவம் தான் உண்டாகும், எனக்கு வலியின் வேதனையோடு குழந்தை பிறக்காது, இனிமே எனக்கு பிறக்க போகிற ஒவ்வொரு குழந்தையும் சுகப்பிரசவத்தில் வலி இல்லாத ஆரோக்கியமாக எனக்கு குழந்தை பிறக்குன்றதை அறிக்கை பண்ணுங்க. இதுதான் உங்களுடைய பங்கா இருக்கு. இந்த சத்தியம் தெரியாதனால தான் ரட்சிக்கப்பட்டவர்களும் வலியோடு வேதனையோடு பிள்ளை பெற்றுக்கிட்டு இருக்காங்க. நீங்க சொல்லலாம் என்னை பார்த்து, தம்பி உனக்கு என்ன தம்பி தெரியும், நீ வாட்டுக்கு பேசிட்டு போயிடுவா, அந்த வலி எங்களுக்கு தானே தம்பி தெரியும்னா, நான் உங்களுக்கு சொல்றேன், எத்தனையோ சாட்சிகள் நான் கேட்டிருக்கேன் லேடிஸ் சொல்லி, இந்த வசனத்தை அறிக்கை செய்து வலி இல்லாமல் சொல்லுங்க, சுத்தமா 0%, 100% வலி இல்லாமல் பெயின் ஃப்ரீயா அவங்க என்ன பண்ணிருக்காங்க,
1% கூட வலி இல்லாம பெயின் ஃப்ரீயா பெயின்லெஸ்ஸா குழந்தை பெற்றிருக்காங்க. ஒரு சில பேர் இருக்காங்க. மதுரையில வந்து ஒரு மினிஸ்ட்ரியில இருக்கிற எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணனுடைய ஒய்ஃபுக்கு அப்படிதான் குழந்தை பிறந்துச்சு. சென்னையில ஒரு சகோதரி இருக்காங்க. அவங்க வந்து இப்போ கம்யூனியன்லாம் சேல் பண்றாங்க. அவங்களுடைய பிள்ளைகளை அவங்க வந்து வலி இல்லாம தான் வந்து என்ன பண்ணாங்க, சுகப்பிரசவத்துல பெற்றுக்கொண்டாங்க. அவங்க இந்த வசனத்தை கிளைம் பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த வசனத்துக்கு சாட்சியா வாழ்றாங்க. உங்களாலையும் இந்த வசனத்துக்கு சாட்சியா வாழ முடியும். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற கணவன்மார்களே, உங்க ஃபியூச்சர்ல நீங்க என்ன பண்ண போறீங்க, குழந்தை பெற்றுக்க போறீங்கன்னா உங்க ஒய்ஃபுக்கு இதை பத்தி டீச் பண்ணுங்க. பயப்படாதமா, வலி இல்லாத சுகப்பிரசவம் உண்டாகும்னு சொல்லுங்க. கண்டிப்பா அவர்களுக்கு உண்டாகும். அடுத்து பாருங்க, அந்த வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 3, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். 2 சாபம் பார்த்தோம். ஒரு சாபம் என்னன்னா வலியோடு பிள்ளை பெறுவது. அது வந்து இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். இனிமே உங்களுக்கு வலி இல்லாம நீங்க என்ன பண்ண போறீங்க, பிள்ளை பெற்றுக்கொள்ள போறீங்க. அடுத்து உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும்னா என்ன அர்த்தம்னா, உன் புருஷன் மேல நீங்க ரொம்ப ஆசை வச்சிருப்பீங்க அர்த்தம் இல்ல. உன் புருஷனை நீங்க பட்டர் தடவுனாதான் ஏதாவது உங்களுக்கு கிடைக்கும்னு அர்த்தம். உன் புருஷனை ஏதாவது ப்ளீஸ் பண்ணாதான் உங்கள்கிட்ட ஏதாவது கிடைக்கும்னு அர்த்தம். ஆனா உங்க புருஷனை நீங்க ப்ளீஸ் பண்ணாமே உங்க புருஷன் உங்களுக்கு கொடுக்குற ப்ரொவைடரா இருக்க போறான். அதுதான் ஆசீர்வாதமா இருக்க போகுது. அதுதாங்க ஆசீர்வாதம். நீங்க ஜஸ்ட் சும்மா நினைச்சாலே உங்க புருஷன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவான். நீங்க கேட்டாலே உங்க புருஷன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தரத்துக்குள்ளதான் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கணும்னு நினைக்கிறாரு. சில கணவன்மார்கள், நல்ல கணவன்மார்களும் இருக்காங்க. நான் என் ஒய்ஃபுக்கு தரணும்னு நினைக்கிறேன், ஆனா கையில காசு தான் இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க தரித்திரத்துல இருக்கிறாங்க. அந்த கணவன்மார்கள் அந்த தரித்திரத்துல இருந்து இயேசு உங்களை விடுதலையாக்குகிறவரா இருக்கிறார். அதனாலதானங்க இயேசு வந்து கல்வாரி சிலுவையில என்ன ஆனாரு, தரித்திரர் ஆனாரு. இன்னைக்கு நான் சொல்றேன், என் மனைவிக்கு நான் வாங்கி தரணும்னு விருப்பப்படுறேங்க, ஆனா என்கிட்ட கையில காசு தான் இல்லைன்னு சொல்றீங்களா? நான் உங்களுக்கு சொல்றேங்க, உங்க மனைவிக்கு, உங்க குடும்பத்துக்கு, உங்க அப்பா அம்மாவுக்கு எல்லாவற்றுக்கும் ப்ரொவைட் பண்ணுவதற்கான செல்வமும் பணமும் சம்பாதிப்பதற்கான பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இயேசு கல்வாரி சிலுவையிலே ஐஸ்வர்யவனாய் இருந்த அவர் நமக்காக தரித்திரரானார், அவருடைய ஐஸ்வர்யத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக. அதனால ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க நிச்சயமாய் தேவனுடைய ஐஸ்வர்யத்தில் ஆப்ரேட் பண்ணுவீங்க, நீங்க கொடுப்பீங்க. நீங்க எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ அப்பொழுதே நீங்க என்ன ஆயிட்டீங்க, சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டீங்க. தரித்திரம் என்னும் சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டீங்க. அதே போல மனைவிகளே, நீங்க எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ அப்பொழுதே புருஷனுக்கு பட்டர் போட்டுதான் பெற்றுக்கொள்ளணும்ன்ற சாபத்திலிருந்து நீங்க விடுதலையாக்கப்பட்டீங்க. நீங்க புருஷன்ட்ட கேட்டாலே உங்க புருஷன் தரங்குறதக்கதாக ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. புருஷன் உங்களை ஆளுகை செய்கிற வாழ்க்கை இல்ல, புருஷனும் நீங்களும் சேர்ந்து உங்கள் சூழ்நிலைகளை ஆளுகை செய்கிற வாழ்க்கைக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க. புதிய ஏற்பாட்டுல ஒரு சில சம்பவங்கள் இருக்கு, நம்ம அதை வாசிப்போம். முதலாவது சம்பவம், பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, உமன்ஸ் வந்து என்ன பண்ணக்கூடாது, மினிஸ்ட்ரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க போட்டிருக்குன்னா 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம். ஆண்கள் தான் என்ன பண்ணணும், உயர்ந்தவர்கள். பெண்கள் வந்து உயர்ந்தவர்கள் கிடையாது. ஆண்கள் மட்டும்தான் டீச் பண்ணணும், பெண்கள் வந்து டீச்சே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை குறித்து பவுல் இங்க எழுதியிருக்காரு. இதை வந்து நிறைய தப்பாய் புரிந்து கொள்ளப்பட்ட வசனமும் இதுதான். இன்னைக்கு நம்ம இந்த வசனத்தை சரியாய் புரிந்து கொள்ள போகிறோம். எத்தனை பேர் இருக்கீங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்க. 1 தீமோத்தேயு 2:8, அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல், ஃபர்ஸ்ட் புருஷர்களுக்கு சொல்றேன், புருஷன்னா கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த கை வந்து பரிசுத்தமானது. இந்த கை வந்து மனைவியை அடிக்கிறதுக்காக இல்ல, இந்த கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுவதற்காக கொடுக்கப்பட்ட கைகள். புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். எல்லா இடத்துலையும் சண்டை போடாதீங்க புருஷர்களே, எல்லா இடத்துலையும் ஜெபம் பண்ணுங்க. இப்போ 9, ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னிலாவது முத்துக்களினாலாவது விலையேறப்பட்ட வஸ்துக்களிலாவது தங்களை அலங்கரியாமல். இதை வச்சுதான் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஸ்திரீகள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேறப்பட்ட வஸ்தினாலும் தங்களை என்ன பண்ணக்கூடாது, அலங்கரிக்க கூடாது அப்படின்னு டீச் பண்ணிட்டு, நீ வந்து என்ன பண்ணும், நகை போடக்கூடாது, அது போடக்கூடாது, இது போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா பவுல் இதை எழுதுறாருன்னா, பவுலோட இன்டென்ஷன் உங்களுடைய செயினை கலட்டுறதோ உங்களுடைய தோட கலட்டுறதோ இன்டென்ஷன்ல பவுல் இதை எழுதல. ஒவ்வொரு காரியத்தை நீங்க வாசிக்கும் போது இதை ஏன் எழுதினாரு, ஏன் இப்படி எழுதினாரு, எதுக்கு இப்படி எழுதியிருப்பாரு, நான் செயினை கலட்டுறதுனாலயும் நான் தோட கலட்டுறதுனாலே ஆண்டவர் ஏதாவது சந்தோஷப்பட்டு போறாரா? ஒரு ஆண்டவர் அப்படிலாம் ஒன்னும் சந்தோஷப்பட போறது இல்லை. ஏன்னா பரலோகத்திலே நிறைய தங்கம் இருக்கு. உங்களுடைய தங்கத்தை கலட்டுறதுனால ஆண்டவருக்கு என்ன புதுசா சந்தோஷம் வந்துட போகுது? தொடர்ந்து வாசிச்சா உங்களுக்கு புரியும். தகுதியான வஸ்திரத்தினாலும்
நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். அதாவது இப்படி அலங்கரிக்காம உன்னை நீ என்ன பண்ணு, இப்படி அலங்கரித்துக்கொள்னு சொல்றாரு. இதே மேட்டரை தான் பேதுருவும் சொல்றாரு. இதை பவுல் சொல்றதை விட பேதுரு சொல்றதை வச்சு உங்களுக்கு விளக்குனா இன்னும் நல்லா புரியும். 1 பேதுரு 3வது அதிகாரம் 3:3 சொல்றாரு, மயிரை பின்னி, என்னது மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்துக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல், இப்படி இல்லாமல் அப்படின்னு சொன்னதுனால என்ன டீச் பண்ணிட்டானா, பெண்கள்னாலே மயிரை பின்னக்கூடாது அப்படின்னு பேதுரு இங்க சொல்றாரா? நீ இப்ப தலை சீவக்கூடாதுமா, ஜடை போடக்கூடாதுமா அப்படின்னு சொல்ல வர்றாரா பேதுரு? நீங்க தலை சீவாம ஜடை பின்னாம இருக்கிறதுனால பேதுருக்கு ஏதாவது லாபமா, இல்ல ஆண்டவருக்கு ஏதாவது லாபமா? இங்க அது கருத்து இல்லைங்க. என்ன மேட்டர்னா அடுத்த வசனம் பாருங்க, அலங்கரியாமல் அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இப்போ ஒரு பெண் இருக்காங்க, அந்த பெண் எப்படி இருக்காங்கன்னா, நல்லா கோல்டெல்லாம் போட்டிருக்காங்க, நல்லா ஹேர் எல்லாம் பின்னி இருக்காங்க, நல்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஆனா அவங்களுடைய கேரக்டர்ல என்ன இல்ல? அமைதல் இல்ல, அப்புறம் குணம் இல்ல, சாந்தம் இல்ல. இதெல்லாம் இல்லாம ராங்கி மாதிரி இருக்காங்க. ஆனா நல்ல ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குள்ள அமைதி இல்ல, சாந்தம் இல்ல, குணம் இல்ல, எந்த ஒரு நற்சுபாவங்களும் இல்ல. அப்போ அது அவங்களுக்கு வீண் தானே? உண்மைதானங்க. நீதிமொழிகள்ல ஒரு வசனம் இருக்கு, என்னன்னா, அதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம். இந்த ஸ்திரீ அழகா இருக்கா, ஆனா முட்டாள்தனமா நடக்கிறதுனால அவ எப்படி இருக்கானா, பன்னியின் மூக்குல இருக்கிற மூக்குத்திக்கு சமானமா இருக்கிறாளாம். பன்னிக்கு மூக்குத்தி போட்டா எப்படி இருக்குமோ அப்படிதான் அழகா இருந்து நீங்க அலங்கரிப்பு பண்ணி நல்ல ட்ரெஸ் போட்டு இருந்தோம், சாந்தம் சமாதானம் நற்குணம் இதெல்லாம் உங்களுக்கு இல்லைன்னா நீங்க எப்படி இருக்கீங்க? பன்னிக்குட்டிக்கு மூக்குத்தி போட்ட மாதிரி இருக்கீங்களா? இததான் பேதுரு இங்க சொல்ல வர்றாரு. அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் ஆகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. நீ நல்ல ஹேர் ஸ்டைல் பண்றதும், நல்லா ட்ரெஸ் பண்றதும், நல்லா நகை போடுறதும் தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றது இல்லம்மா. உன் ஹார்ட்ல உன்னுடைய கேரக்டர் எப்படி இருக்கு, அதுதான் தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றது அப்படின்றாரு. அதனால நீ நல்லா ஹேர் போடக்கூடாது, நீ நெயில் பாலிஷ் போடக்கூடாது, லிப்ஸ்டிக் போடக்கூடாது, மேக்கப் அடிக்க கூடாது, நீ நகை போடக்கூடாதுன்னு பேதுரு இங்க சொல்ல வரல. ஏன்னா தொடர்ந்து நீங்க வாசிச்சிட்டீங்கன்னா தெரியும். 5வது வசனம் பாருங்க, இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கை ஆய்ந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். இந்த ஸ்திரீகள் தங்களை எப்படி அலங்கரித்தார்கள்னா, தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து சாந்தமும் அமைதலும் ஆகிய ஆவியினாலே தம்முடைய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணத்தினால் தங்களை அலங்கரித்தார்கள். அப்படிதான் தங்களை அலங்கரித்தார்கள். ஆனா நீங்க பழைய ஏற்பாடு போய் வாசிச்சீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு ஸ்திரீகள் எல்லாரும் நகை அணிந்திருந்தார்கள். சொல்லுங்க, பழைய ஏற்பாட்டு ஸ்திரீகள் நகை அணிந்திருந்தார்கள். ஈசாக்கு ரெபேக்கால பொண்ணு கேட்டு போகும்போது, அதாவது ஈசாக்கு போகல, ஆபிரகாமுடைய வேலைக்காரனை தான் போகும்போது அந்த ஸ்திரீக்கு என்ன பண்ணா தெரியுமா, பொருள் விளையல்களையும் தோடுகளையும் கொடுத்துதான் பொண்ணை எடுத்துட்டு வர்றாங்க. அப்பனா அந்த கல்ச்சர்ல என்ன இருந்துச்சு, நகை அணிவது ஒரு கல்ச்சரா இருந்துச்சு. பூர்வத்துல இருக்கிற ஸ்திரீகள் என்ன பண்ணிருந்தாங்க, நகை அணிஞ்சிருந்தாங்க. ஆனா அவங்க நகை அணிஞ்சிருந்ததை அவங்க பெருசா பார்க்கல. எதை அவங்க பெருசா பார்த்தாங்க தெரியுமா? சாந்தமும் அமைதலுள்ள ஆவியதான் அவங்க பெருசா பார்த்தாங்க. இப்ப சொல்லுங்க, நகை அணியக்கூடாதுன்னு நீங்க பவுலும் பேதுரும் டீச் பண்ணாங்களா, இல்ல நகை அணியறதை விட மேலான ஒரு காரியம் இருக்கு, அதையும் நீ அணிந்து கொள்ள அப்படின்னு டீச் பண்ணாங்களா? ஓராமா நீ கேஷன் டெடரே. சில பழைய ஏற்பாட்டு வசனங்கள் இப்படி இருக்கு, நீ என்ன பண்ணு, நகையெல்லாம் என்ன பண்ணிரு, எடுத்து தூக்கி போட்டுரு, போடாத அப்படின்ட்டு. அந்த வசனங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த நகைகள்ல விக்கிரகங்களை என்ன பண்ணிருக்காங்க, பொறிச்சிருப்பாங்க தோடுகள்ல. அதை தான் ஆண்டவர் அணியாதுன்றாரு. மற்ற புறஜாதி தெய்வங்களோட எல்லாம் சொரூபங்கள் அதுல இருக்கும், அதனால அதை அணியாத அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. நான் உங்களுக்கு சொல்றேன், நகை அணிறது ஆண்டவருக்கு விருப்பங்க. நீங்க நகை அணிறதுனால ஆண்டவர் சந்தோஷம் தான் படுவார், வருத்தப்பட மாட்டார். நீங்க நகை அணிறதுனால நீங்க பரிசுத்த குலைச்சலுக்குள்ள போயிட மாட்டீங்க. நீங்க நகை அணியணும் தான் ஆண்டவர் நகையை படைச்சிருக்காரு, தங்கத்தையே படைச்சிருக்காரு. தங்கம் எதற்காக படைக்கப்பட்டது? ஆண்டவர் தாங்க தங்கத்தை படைச்சாரு, பிசாசு தங்கத்தை படைக்கல. ஏதேன் தோட்டத்துல தங்கம் விளையுமா,
ஏங்க அதை விளைய வைக்கிறாரு? அது நாளுக்கு நாள் எப்படி ஆதாமும் ஏவாளும் பழுகி பெருகுகிறார்களோ அதே போல தங்கமும் பழுகி பெருகணும், அப்போதான் இவர்கள் இதை அணிந்து கொள்வார்கள், உடுத்திக் கொள்வார்கள் அப்படின்ட்டு ஆண்டவர் படைச்சிருந்தாரு. வெளிப்படுத்தின விசேஷத்துல இயேசு எப்படி வர்றாரு தெரியுமா? பொற்கச்சையை போட்டுதாங்க தரிசனம் கொடுக்குறாரு. ஏன்னா சில பேர் ஃபியூச்சர்ல என்ன பண்ணுவாங்க, அணியக்கூடாதுன்னு டீச் பண்ணுவாங்க. அதனால நான் வரும்போதே தங்க பெல்ட் போட்டு வரேன் அப்படின்னு தங்க பெல்ட்டோட தான் அவர் என்ன பண்றாரு, காட்சி அளிக்கிறாரு. இயேசுவே தங்க பெல்ட் போட்டிருக்காரு. சொல்லுங்க, பரலோகத்துல இயேசு தங்க பெல்ட் போட்டிருக்காரு. நீங்க இந்த பூமியில தங்க பெல்ட் போடக்கூடாதுன்னு இயேசு சொல்லல. தங்க பெல்ட் போடுறதை விட, தங்க செயின் போடுறத விட, தங்க மோதிரம் போடுறதை விட உங்க இருதயம் எப்படி இருக்கிறது என்பதுதான் பைபிள்ல ஆண்டவர் உங்களை ரொம்ப முக்கியப்படுத்தி பார்க்க சொல்றாரு. தங்கம்லாம் நிறைய போட்டு இருதயம் சரியில்லை, ஞானம் இல்லைன்னா நீங்க பன்னிக்குட்டிக்கு மூக்குத்தி போட்ட மாதிரி இருக்கீங்கன்னு அர்த்தமா? அதுக்கு நீங்க அதை போடாமே இருக்கலாமா? திரும்ப நம்ம 1 தீமோத்தேயு 2 வருவோம். 12 உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறது இல்லை, அவள் அமைதலாய் இருக்க வேண்டும். எண்ணத்தினாலெனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். இப்போ இதை வச்சுக்கிட்டு என்ன சொல்லிடுறாங்கன்னா, பெண்கள் என்ன பண்ணக்கூடாது, சபையில உபதேசம் பண்ணக்கூடாது, சபையில டீச் பண்ணக்கூடாது, பெண்கள் பாஸ்டரா இருக்கக்கூடாது அப்படின்னு டீச் பண்ணிட்டு பெண்களை ஊழியமே செய்ய விடுறது இல்ல. ஆனா பைபிள் பெண்கள் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு டீச் பண்றதுக்காக பைபிள்ல ஆண்டவர் இத்தனை வசனங்களை எழுதியிருக்காரு. நான் உங்களுக்கு சொல்றேன், அது அப்படி கிடையாது. ரோமர் 16வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள் போடுங்க. கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாலை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கேற்றபடி ஏற்றுக்கொண்டு, எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாயிருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாய் இருந்தவள். இந்த வசனத்தை போடுங்க, அதை நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். Phoebe, a deaconess of the church at the சென்சீரியா. அவ என்ன இருந்தானா டீக்கனா இருந்திருக்கா. டீக்கன்னா என்ன பண்ணுவாங்க, ப்ரீச்லாம் பண்ணுவாங்க, சபையில டீச்லாம் பண்ணுவாங்க. பவுல் இதை அங்கீகரித்து இருக்கிறாள். அவ டீக்கனா இருக்கிறது, பாஸ்டரா இருக்கிறத. ஆனா இங்க பவுல் சொல்றாரு, பெண்கள் என்ன பண்ணக்கூடாது, உபதேசம் பண்ணக்கூடாது, அவ அமைதலா இருக்கணும்னு சொல்றாரு. ஒரே பவுல் எப்படிங்க மாத்தி மாத்தி பேசுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பவுல் சொல்ல வந்த மேட்ரே வேற. இதை நம்ம தப்பா புரிஞ்சிருக்கோம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் போடுங்க, அந்த வசனத்தை நான் உங்களுக்கு இதை விளக்க விரும்புகிறேன். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை, அவள் அமைதலாய் இருக்க வேண்டும். எண்ணத்தினாலும் முதலாவது ஆதாம் உண்டாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். இதை மட்டும் நான் உங்களுக்கு விளக்குறேன். இதை நீங்க இந்த டிரான்ஸ்லேஷன்ல வாசிக்கிறதுனால தான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இதை டிபிடி அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு, அதுல நம்ம வாசிப்போம், உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். லெட் த உமன் who are new converts be willing to learn with all submission to their leader and not speak out of turn. இங்க என்ன போட்டிருக்குன்னா, புதிதாய் ரட்சிக்கப்பட்ட பெண்கள் உபதேசம் பண்ணக்கூடாது, அவர்கள் என்ன பண்ணணுமா, கேட்பதற்கு தங்கள் செவிகளை சாய்த்து கற்றுக்கொள்வதில் தீவிரமாயிருங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. புதிதாய் ரட்சிக்கப்பட்ட பெண்கள் மட்டும் இல்ல, புதிதாய் ரட்சிக்கப்பட்ட ஆண்களோ பெண்களோ யாரா இருந்தாலும் ஸ்டேஜ்ல ஏறி ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தப்பா ப்ரீச் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குல்ல. எப்படி 100% கரெக்டா ப்ரீச் பண்ணிடுவாங்களா? நேத்து ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, இன்னைக்கு பைபிளை தூக்கிட்டு இதுதான்யா சத்தியம் அப்படின்னு தப்பா டீச் பண்ணிட்டாங்கன்னா என்னங்க ஆறது சபை? சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டீங்கன்னா பைபிள் வாசிங்க, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் என்ன பண்ணுங்க, கற்றுக்கொள்வதில் செலவிடுங்க. அதுக்கப்புறம் டீச்சிங் மினிஸ்ட்ரிஸ்குள்ள வாங்க. அதுக்கு முன்னாடி நான் மினிஸ்ட்ரியே பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா, உடனே சுவிசேஷ ஊழியத்தை உங்களால செய்ய முடியும். ரட்சிக்கப்பட்ட அடுத்த நொடியே நீங்க சொல்லலாம், இயேசு எனக்கு இந்த வியாதியை சுகமாக்குனார், உங்களுக்கும் இந்த வியாதியை சுகமாக்குவார். இயேசு என்னுடைய பாவங்களை மன்னித்து இருக்கிறார், உங்களுக்கும் இந்த பாவத்தை மன்னிப்பாருன்ற காஸ்பிள் மினிஸ்ட்ரியை பண்ணுங்க. ஆனா டீச்சிங் மினிஸ்ட்ரி உடனே பண்ணலாமான்னு கேட்டா, பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் ரட்சிக்கப்பட்ட உடனே டீச்சிங் மினிஸ்ட்ரிக்குள்ள ஜம்ப் ஆயிடாதீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணுங்க. அந்த வசனத்தை போடுங்களேன். Let the women who are new converts be willing to learn with all submission to their leaders and not speak out of turn. அடுத்து போடுங்க. I don't advocate that newly convert women be the teacher in the church, assuming authority over the men, but to live in peace. புதுசா ரட்சிக்கப்பட்ட பெண்களை பத்தி இங்க சொல்லப்பட்டிருக்கு.
ஏன்னா புதுசா ரட்சிக்கப்பட்ட பெண்கள் வந்து என்ன பண்றாங்க, அந்த சர்ச்சில் வந்து சில காரியங்களை வந்து இடரல் உண்டாக்குறாங்க. நானும் டீச் பண்ணுவேன், நானும் பண்ணுவேன், இது பண்ணுவேன். அப்போதான் பவுல் என்ன பண்றாரு, புதுசா ரட்சிக்கப்பட்ட பெண்கள்லாம் ஃபர்ஸ்ட் லேர்னர்ஸ் ஆகுங்கப்பா அப்படின்றாரு. அதுக்கு ஆண்கள் மேல அதிகாரம் செலுத்துறது துடிக்காதீங்க. சில பெண்களுடைய கேரக்டர்ஸே அப்படி இருக்கு, எங்க போனாலும் டாமினேட் பண்ணணும்னு. இந்த பெண்கள் வந்து ஆண்களை டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறதும் ஆண்கள் பெண்களை டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறதும் சாபமா இருக்கு. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி டாமினேட் பண்ணக்கூடாது. ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பூமியை டொமினியன் பண்ணணும் தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, ஆதாமி ஏவாளை உண்டாக்கி இருக்காரு. இப்ப அதுல கடைசி வசனம் இது ரொம்ப குழப்பமா இருந்துச்சு ரொம்ப நாளா. இங்க என்ன பாருங்க, 15ஆம் வசனம் போடுங்க. அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பெற்றினால் ரட்சிக்கப்படுவாள். வசனம் வாசிக்கும் போதெல்லாம் இது எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு தெளிந்த புத்தியோடும் விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பெற்றினால் ரட்சிக்கப்படுவாள். ஆனா பைபிள் பிள்ளை பெத்தா ரட்சிக்கப்படுவாங்களா? அப்படி பார்த்தா புறஜாதி ஸ்திரீகளும் தான் பிள்ளை பெத்துக்கிறாங்க, அவங்க ரட்சிக்கப்படுறாங்களா? இல்லையே. பைபிள் திட்டவட்டமா சொல்லுது, இயேசுவின் ரத்தத்தினாலதான் உங்களுக்கு மீட்பு இருக்கு. இயேசுவின் மரணம், சிலுவை மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல், அதை விசுவாசித்து நம்ம இருதயத்துல விசுவாசித்து நாவினால் அறிக்கை செய்யறதுனால தான் ரட்சிப்பு இருக்கு. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் திட்டவட்டமா பைபிள் டீச் பண்ணுது. ஆனா இங்க என்ன போட்டிருக்கு, பிள்ளை பேற்றினால் ரட்சிக்கப்படுவாள் அப்படின்னு போட்டிருக்கே தமிழ்ல. எனக்கு ரொம்ப நாளாக சந்தேகமா இருந்துச்சு. இந்த வசனத்தை நீங்க டிபிடியில வாட்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். அந்த வசனத்தை இப்போ டிபிடியில போடுங்க. இங்க பாருங்க, yet salvation come through a child born by a woman and woman will be saved by that child if they continue in faith with love, holiness and self control. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, yet salvation come through a child born by woman. இதுக்கு முந்தின வசனம் தமிழ்ல போடுங்க. மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டால். ஃபர்ஸ்ட் வஞ்சிக்கப்பட்டது யாரு? ஏவாள் தான் வஞ்சிக்கப்பட்டா. அதனால ஆண்டவர் இப்ப என்ன பண்றாருன்னா, எந்த ஸ்திரீ வஞ்சிக்கப்பட்டாலோ பூமிக்குள்ள பாவத்தை கொண்டு வந்தாலோ அதே ஸ்திரீயின் மூலமா இயேசு என்ற ரட்சகரை இந்த பூமிக்குள்ள கொண்டு வந்து இயேசு என்ற அந்த ஸ்திரீயின் வயிற்றுல பிறந்த இயேசுவை நம்புகிறவர்களுக்கெல்லாம் ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறேன் அப்படின்றதுதான் தேவனுடைய திட்டமா இருக்கு. அதை தான் இங்க பவுல் எழுதுறாரு. தமிழ்ல கொஞ்சம் வேற மாதிரி எழுதிட்டாங்க, அதர் டிரான்ஸ்லேஷன்லயும் வேற மாதிரி எழுதிட்டாங்க. ஆனா டிபிடியில அதை கண்டுபிடிச்சு ஒழுங்கா எழுதிட்டாங்க எப்படின்ட்டு. இப்போ லேட்டஸ்டா இருக்கிற டிபிடியில இப்போ அந்த வசனத்தை போடுங்க. Yet salvation come through a child born by woman. எந்த woman? இயேசுடைய அம்மா. இயேசுடைய அம்மா பத்தி தான் போட்டிருக்கு. child born by woman and woman will be saved by that child. எந்த child? மரியாள்னால நம்ம ரட்சிக்கப்படுறது இல்ல. மரியாள் மூலமா இந்த பூமிக்கு பிறந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசம், அன்பு மற்றும் செல்ஃப் கண்ட்ரோல்னால நம்ம ரட்சிக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சொல்லுங்க, எந்த ஏவாள் பழத்தை தின்று பூமிக்குள் பாவத்தை கொண்டு வந்து பெண்கள் இனத்திற்கே ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணாலோ, அதே பெண் அதே போல இன்னொரு ஏவாளை ஆண்டவர் உண்டு பண்ணி மரியாள் என்கிற பேர்ல ஒரு பெண்ணை செலக்ட் பண்ணி அவ மூலமா இந்த பூமிக்கு பரிசுத்தத்தை, நீதிய, ரட்சிப்பை உண்டு பண்ணாரு. முதலாவது ஒரு பெண் இந்த பூமிக்குள்ள பாவத்தை கொண்டு வந்தா அதனால எல்லாரும் பாவிகளானோ. அடுத்து ஒரு பெண்ணை ஆண்டவர் செலக்ட் பண்ணாரு. அவன் மூலமா என்ன பண்ணாரு, அந்த பெண்ணுனால முதலாவது இந்த பூமிக்குள்ள பாவம்னால எல்லா பெண்களுக்கும் கெட்ட பேர். ஏவாள் தான் பழத்தை தின்னா, அதனாலதான் பாவம் வந்துச்சு, இந்த பூமியில எல்லாரும் பாவிகளானார்கள் அப்படின்னு ஒரு கெட்ட பேராச்சோ. அதை ஆண்டவர் என்ன பண்ணாரு, துடைத்து எறிவதற்காக அடுத்து ஒரு ஸ்திரீயை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அந்த ஸ்திரீயின் மூலமா அந்த ஸ்திரீயின் வயிற்றிலிருந்து இயேசு என்கிற ஆண்மகனை பெற்று அந்த இயேசுவை நாம் விசுவாசிப்பதின் மூலமாய் பூமியிலே ரட்சிப்பையும் நீதியையும் பரிசுத்தத்தையும் ஆண்டவர் நிலைநாட்டினார். இப்பொழுது பெண்கள் என்றாலே பரிசுத்தம் என்கிற ஒரு நிலைக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்காரு. இனிமே யாராவது ஏவாள் தான்ப்பா பழத்தை தின்னா பெண்கள்னாலே அப்படின்னு சொல்லும் போது நீங்க சொல்லுங்க, ஏவாள்னால பாவம் வந்துச்சு, ஆனா மரியாள்னால இயேசுவே வந்தாரு. அந்த 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 அவமானத்தை என்ன பண்ணிட்டார், மரியாள் மூலமா ஆண்டவர் துடை தெரிந்து விட்டார் அப்படின்றத நீங்க தைரியமா சொல்ல முடியும். இன்றைக்கு மண்டே பிலவர்ட்ஸ் பைபிள் ஸ்டடி ஜெனிசிஸ் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இதுல நிறைய காரியங்கள் பேச வேண்டியது இருக்கு, நாம் தொடர்ந்து பேசுவோம் அடுத்த வாரம். பைபிள்ல பவுல் இப்படி எழுதுறாரு, உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்தவர்களுக்கு நீங்கள் சரீர நன்மைகளை என்ன பண்ணுங்க, பகிர்ந்தளியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. நீங்க இப்பொழுது ஞான நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய சரீர நன்மைகளாகிய பணத்தை, காணிக்கை, லேண்ட, ப்ராப்பர்ட்டி நீங்க என்ன பண்ணலாம், தைரியமா விதைக்கலாம். ஆண்டவர் இதை 100 மடங்கு உங்களுக்கு பலனை கொடுப்பார். நீங்க வார்த்தைக்காக விதைக்கிறீங்க, நீங்க இதை மாம்சமாய் உங்க வீடுகள்ல
லாபமாக, ப்ரொமோஷன்ஸாக, நிலங்களாக, ஆசீர்வாதங்களாக அறுப்பீர்கள். God bless you.